ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எல்லா பைக்கிலுமே வந்து இன்ஜின் வந்து எப்படி வந்து சீஸ் ஆனதை வந்து கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆல் பைக்ஸ் வந்து இன்ஜின் சீஸ் ஆனதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து நம்ம வந்து எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிட்டா வந்து இன்ஜினில் வந்து ஆயில் வந்து சைலன்சர் வெளியே லீக் ஆகும். இது முதல் மெத்தடு. செகண்ட் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து ரெண்டுமே வந்து அடிக்க வருஷம் வந்து டேமேஜ் ஆகிக்கே இருக்கும். ஸ்பார்க் பிளக்கு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். இதில் இன்ஜின் ஆயில் வந்து 1 லிட்டர் ஆயில் வந்து ஊற்றினீங்கன்னா வண்டி வந்து அடைச்சு ஓடும். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம வந்து இது இன்ஜின் ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இன்ஜின் ப்ராப்ளம் வந்து வந்த வண்டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். முதல்ல வந்து எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் இன்ஜின் வந்து சீஸ் ஆகினா சைலன்சர் வழியாக ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து கசிய ஆரம்பிக்கும். அது வந்து உங்களோட வண்டிக்கு பின்னாடி போயிட்டு சைலன்சரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் உங்களுக்கு சோம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த சைலன்சர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து எப்படி கசஞ்சிருக்கு வந்து பாருங்கள். பிளாக் கலராக வந்து ஆயில் வந்து லீக் ஆகிருக்கும். இன்ஜின் சீஸ் ஆகாத வண்டிகளில் பாருங்கள் ஆயில் வந்து இந்த மாதிரி வந்து கசிஞ்சிருக்காது. இன்ஜின் வந்து சீஸான பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து கசையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஸ்பார்க் ப்ளக் வந்து ரொம்ப வந்து அடியாகும். ஸ்பார்க் ப்ளக்கு வந்து நீங்கள் வந்து கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பார்க் ப்ளக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அடியாகும். கழட்டி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஆயில் பூராமே வந்து மேலே அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து நனைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கழட்டி பார்த்துக்குங்க. ஒர்க் ஷாப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தாலும் சரி, ஸ்பார்க் ப்ளக் வந்து வந்திருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து புகை வந்து அதிகமாக போகும் இன்ஜின் வழி. அது வந்து என்ன காரணம்னா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாகவே வந்து சைலன்சர் வழி வந்து புகையாக வந்து தள்ள ஆரம்பிச்சிடும். மாதத்துக்கு 1 லிட்டர் ஆயில் ஊற்றுற மாதிரி வந்து இருக்கும். இது 2 ப்ளக்குமே வந்து பிடுங்கி பாருங்கள். ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் ஆயில் ஸ்பார்க் ப்ளக்கை ஃபுல்லாகவே நனைச்சி வச்சுருக்கோம். நனைச்சி வச்சுருந்தா அந்த ப்ளஸ் மைனஸ்ஸு அந்த கரண்ட் வந்து சரியாக வந்து இன்ஜினில் வந்து பாஸ் ஆகாது. அதனால் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இருக்கும். இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து மேலே இன்ஜினுக்குள்ளே போய் சைலன்சர் வெளியே வந்து வரும். அதே நீங்கள் நார்மல் மெத்தடில் பார்க்கணும்னா பின்னாடி சைலன்சரில் வந்து அந்த அந்த புகை வார பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெளியே கொட்டியிருக்கோம். அதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆகிருக்கா நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். முக்கியமாக வந்து ஒரு 1 லிட்டர் ஆயில் வந்து இன்ஜின் வந்து ஊற்றி பாருங்கள். இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றி பார்த்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பைக்கு வந்து திருகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து புகை வந்து அதிகமாக போகும். இதிலே வந்து இன்ஜின் ஆயில் வந்து சீஸ் ஆகிருக்கா என்னான்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறவங்களே வந்து 1 லிட்டர் ஆயிலை வந்து ஊற்றிட்டு பைக்கை வந்து ஃபுல்லாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆக்சிலேட்டர் த்ராட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் புகை வந்து எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பைக்கோட லைஃப் வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். புகை போகாமல் இருந்தால் அது லைஃப் அதிகரிக்கும். புகை வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சுன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிருக்குன்றது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பின்னாடி சைலன்சர் வழி வந்து உங்களுக்கு வந்து புகை வந்து ரொம்ப அதிகமாக வந்து போக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக புகை வந்து போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து என்ன செய்யணும்னா பிஸ்டனை வந்து மாற்றிடுங்க. பைக்கோட இன்ஜின் பிஸ்டன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து போகாது. நீங்கள் இன்ஜின் சீஸான வண்டியோடய நீங்கள் ஓட்டி தெரிஞ்சுக்கிட்டால் ஒன்று வந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அடுத்து கரண்ட் ப்ளக் போய்க்கே இருக்கும். இன்ஜின் ஆயில் வந்து மாதத்துக்கு ஒரு டப்பா வந்து அடிச்சுக்கே இருக்கும்.
மெயினாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் சீஸ் ஆன பிறகு வந்து ஓட்டலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஓட்டுற மாதிரி வந்து இருக்கும். அளவாக ஒரு காக்கா டப்பாவாக வந்து ஒரு 10 நாளைக்கு ஓட்டம் ஒரு டப்பா வந்து ஊற்றி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஊற்றி ஓட்டலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு காக்கா டப்பா வந்து ஊற்றி ஓட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீர் ஷிஃப்ட் பண்ணுற அந்த லாண்டில் கூட பாருங்க இன்ஜின் ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெளியே தள்ளியிருக்கோம். இன்ஜின் வந்து சீசானா தான் வந்து அந்த இன்ஜின் ஆயில் எல்லா பக்கமுமே வந்து லீக் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இன்ஜின் சீஸான பிறகு காக்கா டப்பாவாக இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுங்க. இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். எங்கேயாவது போய்க்கிருக்கப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து என்ன செய்யலாம்னா இன்ஜின் ஆயிலை ஃபுல்லாக கலட்டி விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஜின் ப்ளக்கை ரெண்டையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் சீஸான பிறகு வண்டியை வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டக் ஆகிடும். நீங்கள் வந்து உடனே இன்ஜின் சீஸான வண்டி வந்து பிஸ்டனை மட்டும் மாற்றினா போதும். உங்களுக்கு வந்து பிஸ்டனை மட்டும் மாற்றினா உங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக உங்களுக்கு வந்து நீங்கள் 1 லிட்டர் ஆயில் வந்து ஊற்றி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வட்டம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வட்டம் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். இன்ஜினோட லைஃப் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஸ்பார்க் ப்ளக்கை வந்து வருஷத்துக்கு ஒரு வட்டம் மாற்றிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்பார்க் ப்ளக் வந்து ரொம்ப கருப்படிச்சிருக்கோம், கரையண்டு அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அது புது ஸ்பார்க் ப்ளக் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். கடையில் வந்து கேட்டு ஸ்பார்க் ப்ளக்கை வந்து மாற்றிருக்கேன். இன்ஜின் வந்து சீஸான காரணமே வந்து ஒன்று இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓட்டுறது, இல்லாட்டா வந்து ஸ்பார்க் ப்ளக்கை வந்து மாற்றாமல் ஓட்டுறது. வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஸ்பார்க் ப்ளக் வந்து மாற்றிருங்க. இது என்னோடய ரெக்கமெண்டேஷன். வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து புது ஸ்பார்க் ப்ளக் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. செல்ஃபு வந்து அதிகமான கரண்ட்டு வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிறவருக்கு 3 மாதத்துக்கு ஒரு வட்டம் இன்ஜின் ஆயிலை வந்து மாற்றிடுங்க. அப்படி வண்டி இன்ஜின் சீஸான வண்டியில் வந்து ஃபுல்லாக ஆயிலை கழட்டி விட்டுருங்க. அளவளவாக ஊற்றி ஓட்டுங்க. இன்ஜின் சீஸான வண்டியில் வந்து அளவளவாக ஊற்றி ஓட்டிங்கன்னா இங்கே இன்ஜின் வந்து லைஃப் வந்து கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.